WWE சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மேட்சா கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் வர்சஸ் செமிஜெயின் அண்ட் கந்தர் இவங்களுக்குள்ள டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு. இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து செமிஜெயினும் கந்தரும் தோத்து கீழே கிடந்தாங்க. ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸும் சிஎம் பங்கும் ஜெயிச்சு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போவாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கான சம்மர் ஸ்லாம் ஃபீல்டை உருவாக்கவே இல்லையா அப்படின்னு நினச்ச WWE, இவங்களுக்கான பகையை உண்டு பண்ணவே இல்லையா அப்படின்னு நினச்ச WWE என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்க் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு போவாருன்னு கேட்டிங்கன்னா, கையை தூக்கி கோடி ரோட்ஸ் கை தூக்கி காமிச்சிருக்காங்க. சாம்பியன்ஷிப்பை தூக்கி தோளில் போடக்குள்ள அந்த சாம்பியன்ஷிப்போட பெல்ட் வந்து கண்ணில் பட்டுரும் கோடி ரோட்ஸ் கண்ணில். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் ஷாக்காய் அங்கேயே நிற்பார். அதுக்கப்புறம் சிஎம் பங்க் இறங்கி போயிடுவார். இது ஒரு சாதாரண விஷயமா தெரியாமல் நடந்த மாதிரி நடந்துச்சு. ஆனால் பேக் ஸ்டேஜில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்க் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார். எப்படா நீ உன் பெல்ட்டால் என் கண்ணில் அடிக்கலாம், நீ என் கண்ணை பறிக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கண்ணை வச்சு ஸ்டோரி லைன் உருவாக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி கேமராவை வந்து இறக்குங்கன்னு சொல்லி சிஎம் பங்க் சொல்ல, அதுக்கப்புறம் மீண்டும் கடுப்பான சிஎம் பங்கு ஓவராக பேசாத உன் வாயை உடச்சிடுவான்னு சிஎம் பங்கு சொல்ல, கோடி ரோட்ஸ் என்னடா நீ வாயை உடச்சிடுவோன்றா, நம்ம மூஞ்சியை உடச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி அங்கே வாக்குவாதம் போவேன். கேமராமேனை திருப்பி நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் சொல்லுவார். பாபி ரூட் வேற வந்துடுவார் இவங்களோட சண்டையை சமாதானப்படுத்த. அவர் சமாதானப்படுத்தி பார்ப்பாரு. அதையும் கேட்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் இந்த கலவரத்தை நிப்பாட்டுறதுக்காக என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் கோடி ரோட்ஸ் சமாதானம் பண்ணி ஒரு பக்கம் கூட்டிட்டு போவார். ஆனால் சிஎம் பக்கம் போயிட்டு கேமராமேன் என்னடா கேமரா நீ பெருசாக மயிரை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க, கேமரா இறக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பாபி ரூட் ஒரு பக்கம் சிஎம் பங்கை கூப்பிட்டு போவார். இந்த இடத்துல வந்து அப்படியே அந்த இடத்துல கலவரத்தை காமிச்சு ஹைப்பே தீர்ப்பாங்க. சம்மர் ஸ்லாம் இவங்க ஃபியூட